அடுத்த கட்ட தகவலாக அருள் அவர்கள் வாயில் திறந்தால் இவங்களை நோக்கி போலீஸ் அவங்களோட மூவ் இல்லை, இது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் என்று தான் நான் நேற்று வரை அதை பேசவில்லை. இன்றைய தினம் தினமலர் செய்தித்தாளில் தெளிவான முறையில் அதை பற்றி சொல்லிவிட்டதனால் அந்த 50 லட்சம் ரூபாயை முதலீடு செய்த பெண்மணி யார் என்பதையும். பெண்மணி வராங்களா? ஆமாங்க, மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இன்றைய தினம் அவருடைய துணைவியாரை பல்வேறு நபர்கள் அன்றைய தினம் வர முடியாதவர்களாம் இன்றைய தினம் சென்று அவருக்கு ஆறுதல் கூறி வருகிறார்கள். அவர் எனது கணவருடைய மரணத்திற்கு உண்மையான காரணத்தை கண்டறியப்பட வேண்டும். இமிடியேட்லி ஆஃப்டர் த இன்சிடென்ட் என்னுடைய கணவரை பிணமாக பார்த்து நான் எழுந்து நடைபோட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். அடுத்த கட்டத்தில் என்ன என்று தொடர்ந்து பேசு பொருளாக்கப்படுவதற்கான காரணம் இதற்குள்ளே ஒரு புதிர் இருக்கிறது. புதிர் என்ன என்றால் அந்த நாளை தேர்ந்தெடுத்தான் பாருங்க. பொன்னைப்பாலுவும் திருவேங்கடம் என்கின்ற திருமலை இவனுங்க இன்னைக்கு தான் கேஷுவலா இருப்பாரு. ஏன்னா நாளைக்கு தான் ஜல்லி போடுறாரு. ஜல்லி போடுற இடத்துல 550-600 பேர் A+ என்றால் என்ன அப்படிங்கலாம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. A+ என்றால் 3 கொலை செய்துவிட்டு சாட்சிக்காரன்லாம் மிரட்டிட்டு, டேய் என்னை எதிர்த்து எவனாவது சாட்சி சொல்ல வந்தா உங்களையும் போட்டுவோடா அப்படின்னு சொன்னது புரிய மொழிதான் இப்ப திருவேங்கடத்திற்கு நடந்திருக்காங்க. அவர் முதல்வர் என்ன சொன்னாரோ அதைத்தான் திரு அருண் IPS அவர்கள் பத்திரிகையாளர் சொன்னார். இது போன்ற ஒரு பிளான்டு மர்டர், ஸ்கெட்ச் மர்டரை A+ குற்றவாளிகளை கையாளுகிற பொழுது காவல்துறை 200 மடங்கு அவருக்கு பின்னாடி நடக்க போறது எல்லாமே தெரியுமா சார்? அதனாலதான் அவர் இன்ன வரையும் வாய் திறக்காம இருக்காரு. அவர் வாய் திறந்தா வழக்கறிஞர் அருள் ஒழுங்கா கன்ஃபெஷன் கொடுத்தாருனா அவர் இல்லை நான் நீங்க எத்தனை அடி அடிச்சு திரைப்படங்கள்ல தான் இப்ப காமிச்சிடுறாங்க. அவர் தலையில தொங்க விட்டு அடிச்சாலும் இல்ல. திருமாவளவன் ஏற்கனவே காவல்துறையில ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல அவர் அறிவியல் ஆய்வக நிறைஞரா வேலை பார்த்திருக்காரு. அவருக்கு இது போன்ற வழக்குகளை கையாளும் போது அல்லது அவரை சுற்றியும் நிறைய வழக்குரைஞர்களுக்காக ஆஜராகும் குற்றவாளிகள் எப்படி இருப்பார்கள், கொலை செய்த குற்றவாளிகள் எப்படி இருப்பார்கள் என்பதை கண்டறிவதில் அவர்கள் எல்லாம் சற்று விவரமானவர்கள். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பல குற்ற வழக்குகளையும் கொலை வழக்குகளையும் சிறப்பாக கையாண்டவர், வெளிமாநிலங்கள் போன்ற போகுமிடமெல்லாம் வெற்றி பெற்றவர், காவல்துறையில் பணியாற்றும் போதே பல பத்திரிகையில் பேசப்பெற்றவர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடம் சிறப்பாக பணியாற்றியதற்காக தங்கப்பதக்கம் பெற்ற ஓய்வு பெற்ற அதிகாரி ACP ராஜேந்திரன் சார் நம்முடன் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைன்றது தமிழகத்திலும் சரி இந்திய அளவில் பேசும் பொருளாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நீங்கள் பல ஊடகங்களில் பேசிக்கிட்டு வரீங்க, மக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க. அந்த வகையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க திருவேங்கடம். அந்த என்கவுண்டர் உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த என்கவுண்டர் நடைபெற்ற காரணம் என்ன? அறம்நாடு பத்திரிகைக்கும் அறம்நாடு நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அறம்நாடு செய்தியை துல்லியமாகவும் சிறப்பாகவும் நீங்கள் பல்வேறு பதிவுகளை நான் கண்டிருக்கின்றேன். எனவே முதன் முறையாக தங்களோடு கலந்துரையாடுவதில் பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும், உலக நாடுகள் முழுவதும், குறிப்பாக சொல்ல போனால் டெல்லியில் இந்த கொலை வழக்கை கண்டித்து ஊர்வலம் பெறுகிறார்கள். ராஜஸ்தானில் ஊர்வலம், உத்தரப்பிரதேசத்தில் ஊர்வலம், இப்படி பல்வேறு மாநிலங்களிலே இதை கண்டித்து ஊர்வலமாக போயிருக்கிறார்கள். இது ஊடகங்களில் கவனிக்கப்படாத ஒரு செய்தியை நாம் குறிப்பிடுவோம். இன்றைய தினம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அத்தனை தலைவர்கள், மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், எனக்கு கட்சி பாகுபாடின்றி, சமூக பாகுபாடின்றி அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் கடுமையாக சாடியிருக்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் இது உண்மை குற்றவாளியை கண்டறிய வேண்டும். திருமாவளவன் ஒரு வழக்குரைஞர், அவர் காவல்துறையில் பணியாற்றியவர். 2 விஷயம். உண்மை குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு திருமாவளவன் ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படி சொல்ல முடியாது. திருமாவளவன் ஏற்கனவே காவல்துறையில் ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் அவர் அறிவியல் ஆய்வக நிறைஞராக வேலை பார்த்துருக்காரு. ஸோ அதன் பிறகு வழக்குரைஞராக இருந்து அதன் பிறகு பேச்சாளரை அரசியல் கட்சியுடைய தலைவராக வந்திருக்காரு. அவருக்கு இது போன்ற வழக்குகளை கையாளும் போது அல்லது அவரை சுற்றியும் நிறைய வழக்குரைஞர்களுக்காக ஆஜராகும் குற்றவாளிகள் எப்படி இருப்பார்கள், கொலை செய்த குற்றவாளிகள் எப்படி இருப்பார்கள் என்பதை கண்டறிவதில் அவர்களெல்லாம் சற்று விவரமானவர்கள். எனவே தான் செல்வ பெருந்தகை அவர்கள் பதிவு செய்த பதிவுகளும், திருமாவளவனுடைய பதிவுகளும், திருமதி செல்வி மாயாவதி அவருடைய பதிவுகளும் சற்று கடுமையான எதிரொலிகளை கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை தமிழகத்திலே உருவாக்கிய ஒரு கொலைதான் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இன்றைய தினம் அவருடைய துணைவியாரை பல்வேறு
நபர்கள். அன்றைய தினம் வர முடியாதவர்களாம் இன்றைய தினம் சென்று அவருக்கு ஆறுதல் கூறி வருகிறார்கள். அவருடைய குரல் கூட சற்று அந்த தாக்கத்துக்கு பிறகு மீண்டெழுந்து அவர் வந்து எனது கணவருடைய மரணத்திற்கு உண்மையான காரணத்தை கண்டறியப்பட வேண்டும். அவர் சாதாரணமாக வாழ்வியல் கொண்டவர் அல்ல. எனக்கு சென்ற சில மாதங்களுக்கு முன்பு எனது மகளுடைய பிறந்தநாள் விழாவை அவர் வந்து ஜிபிஎன் பேலஸில் திருவேற்காடில் கொண்டாடிய பொழுது லட்சக்கணக்கான இந்த சென்னையில் இருக்கிற அத்தனை விஐபியிலுமே வந்து என் குழந்தையை பாராட்டி இருக்கிற பொழுது அல்லது என் குழந்தைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிற பொழுது இமிடியேட்லி ஆஃப்டர் த இன்சிடெண்ட் என்னுடைய கணவரை பிணமாக பார்த்து நான் எழுந்து நடைபோட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன், சரிந்து வீழ்ந்திருக்கிறேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்வது மக்களின் மனநிலையை வெகுவாக பாதித்திருக்கிறது. எனவே தான் ஊடகவியலாளர்கள் உங்களை போன்றவர்கள்லாம் தொடர்ந்து வந்து ஐயா அடுத்த கட்டத்தில் என்ன என்று தொடர்ந்து பேசு பொருளாக்கப்படுவதற்கான காரணம் இதற்குள்ளே ஒரு புதிர் இருக்கிறது. புதிர் என்ன என்றால் இந்த 8 பேர் ஓடி வந்து சரணடைந்தார்களே இவர்கள் உண்மை குற்றவாளி இல்லை என்று உண்மை. இதற்கு முன்னுதாரணமாக சொல்ல போனால் அங்கே தீபக் பாண்டியன் என்பவருடைய திருநெல்வேலி கொலை வழக்கில் வந்து நவீன் அப்படின்னு ஒருத்தன் உள்ளே வர்றான். நவீன் வெட்டினதுக்கான காரணமே நவீனுக்கு அவன் எதிரியே அல்ல. அப்படி இருக்கிற பொழுது அவன் கூலிக்காகத்தான் வந்து கூலிப்படையின் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறான். அதே மெத்தடை எப்போ திருநெல்வேலியில் சட்டக்கல்லூரி முன்பாக ஒரு ரவுண்டான பக்கத்தில் பட்டப்பகலில் இந்த சிமிலாரிட்டி பாருங்கள். பட்டப்பகலில் தன் காதலியோடு சாப்பிட்டுட்டு தீபக் பாண்டியனுடைய கொலையில் பார்த்தீங்கன்னா அவர் காரை கூட வெளியில் எடுக்க முடியாது. அவர் காரு ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கிற இடத்துல ஒரு பார்க்கிங், அதுக்குள்ளே பூந்து வந்து வெகுவாக இருக்கிற பகுதி. இது ஒரு சமூகத்தில் வாழுகின்ற சாதாரண மக்களுடைய வாழ்வியலை வந்து பயமுறுத்தி இருக்கிறது. தாக்கம் என்று சொல்வதை விட உங்களைப் போல ஊடகவியலாளர் அறம் சார்ந்த ஊடகவியலாளர்கள் என்னிடம் சொல்வதில் மக்களிடம் இது மிகப்பெரிய பய உணர்வை. இப்போ நீங்கள் இரங்கல் தெரிவிக்க வருகிற திரைப்பட நடிகர்கள் சில பேர் வரும்போது எங்களுக்கெல்லாம் வந்து அவருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் நாங்களாம் இந்த நாட்டில் எப்படி வாழ்றதுன்னே எங்களுக்கு புரியல, இனம் புரியாத பயம் எங்களுக்கு எழுந்து விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது பாவமாக இருக்கு. பாவம் மனதை வந்து வருத்துகிறது, உறுத்துகிறது, மனதில் ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. அப்படி அதாவது இந்திய நாட்டில் தங்க தமிழ்நாடு என்று சொல்கின்ற சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போலாண்டுமா என்று சொல்கின்ற அளவிற்கு இருந்த ஒரு தமிழகத்தில் வாழ்வியலே வந்து இப்படி ஒரு சீர்கேடு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தமிழக வரலாற்றில் கரும்புள்ளிகளாக இப்போது 5 புள்ளிகள் விழுந்திருக்கிறது. ஒன்று வந்து ராம்ஜெயம் கொலை வழக்கு, ஒரு புள்ளி ஜெயக்குமார் கொலை வழக்கு, ராமர் பாண்டியன் கொலை வழக்கு, தீபக் பாண்டியன் கொலை வழக்கு மற்றும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு. இந்த 5ம் மிகப்பெரிய கரும்புள்ளிகளாகவும் ஒரு புதிர்களாகவும் இருக்கிறது. தமிழக மக்களுடைய புதிர். இந்த புதிர்களுக்கெல்லாம் விடை சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் தமிழக முதல்வருடைய தலையிலே விழுந்திருக்கிறது. அவரும் கடுமையாக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே பட்டப்பகலில் காவல் நிலையத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டருக்கு அருகிலே தன்னுடைய வீட்டுக்கு ஜல்லி போடுறதுன்னு வந்து அன்னைக்கு வந்து ஜல்லி போடுற அன்னைக்கு அந்த வீட்டில் வந்து கோழி அறுத்து அந்த ஆட்கள்லாம் சாப்பாடு விருந்து போடுவாங்க. வேலை செய்கிற ஆட்கள்லாம் ஜல்லி போடுற நிகழ்ச்சி அன்னைக்கு ஒரு கோழி அறுத்து கோழி சாப்பாடு போட்டு நம்ம வீட்டு நண்பர்களோடு இருக்கிற போது கேஷுவலாக அந்த நாளை தேர்ந்தெடுத்தான் பாருங்க. யார் இந்த பொன்னை பாலுவும் திருவேங்கடம் என்கின்ற திருமலை இவனுங்க வந்து இன்னைக்கு தான் வந்து அன்னைக்கு ரொம்ப கேஷுவலாக இருப்பார். ஏன்னா நாளைக்கு தான் ஜல்லி போடுறாரு. ஜல்லி போடுற இடத்துல அந்த கொத்தனார் கூடலாம் பேசி மகிழ்ந்துட்டு இப்போ முத நாளே வந்து இவன் திருவேங்கடம் வந்து ஆட்டோ ஓட்டுநர் போல் வந்து அண்ணே இந்த சொந்தில் போக முடியல, ஆனால் எப்படின்னா என்னென்ன வேலை நடக்குது ஒவ்வொன்றையும் வந்து நேரடியாகவே கேட்டு என்னைக்குப்பா ஜல்லி போடுறாங்க இப்படியெல்லாம் டெய்லி வந்து இவ்வளோ பெரிய ஆள் வீட்டில் இப்போ நம்ம உங்கள் வீட்டில் கூட பிரதர் ஸ்டுடியோவில் வந்து நிற்கிறாங்கன்னு வைங்களேன், அண்ணன் எப்போ வருவார், அவர் நான் 4:30 தாங்க வருவார் அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சாதாரணமாக நம்பி சொல்கிற ஒரு தகவல். இந்த தகவல்கள் அத்தனையுமே வந்து தேனீக்கள் போல சேகரித்து எதிரணிக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்கானே இந்த திருவேங்கடம். இந்த திருவேங்கடம் மூலம் மிகப்பெரிய சதிகாரர்கள். அவன் திருவேங்கடம் சாதாரண ஆள் இல்லை. குன்றத்தூரில் 2014 வந்து ஒரு கொலை குற்றத்தை செஞ்சுட்டு அதன் பிறகு வந்து பாம் சரவனுடைய தம்பி தனசேகரை பட்டப்பகலில் கொலை செஞ்சுட்டு இப்படி வந்து பகிரங்கமாய் பலமுறை கொலை செஞ்சுட்டு A+ ரவுடி என்று தன்னை நீதிமன்றங்கள் கூட இப்போ பெருங்கடமை என்னன்னா
A+ ரவுடிகள்லாம் வந்து பிணையில் வந்து விடுகிறார்கள். தமிழக வரலாற்றுக்கு நீதித்துறையும் வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்ற வேண்டிய கடமையும், நீதித்துறையை வந்து யாருமே வந்து அவருடைய தீர்ப்பினை வந்து விமர்சிக்க கூடாது அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும், ஆனால் நீதிபதியுடைய பாதங்களிலே வேண்டுகோள்களை சமர்ப்பிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆமா, எங்களுடைய கடமையாகவும் இருக்குது. என்னன்னா நீதிபதி அவர்களே, இன்றைய தினம் வந்து நம்ம 4000 ரவுடியை நான் வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்குது என்று இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபரில் போன முன்னாள் கமிஷனர் சொல்கிறார். 4000 ரவுடி சென்னையிலே இருந்தால் அவனுக்கு பூரா அதில் வந்து 550-600 பேர் வந்து A+ ரவுடி. A+ என்றால் என்ன அப்படிங்கிறலாம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. A+ என்றால் 3 கொலை செய்துவிட்டு சாட்சிக்காரன்லாம் மிரட்டிட்டு, டேய் என்னை எதிர்த்து எவனாவது சாட்சி சொல்ல வந்தா உங்களையும் போட்டுவோடா அப்படின்னு சொன்னதுனால சாட்சி சொல்ல யாரும் வரல. இது ஏன் வந்து 1ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னா, இது எல்லாம் எல்லா நீதிபதிகளுடைய காதுகளிலையும் போய் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பரவ வேண்டும். இந்த செய்தி அவர்களால் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து இப்போ முதல்வர் நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறத விட முதல்வராக வந்து எல்லாருக்கும் பெயில் கொடுக்குறாரு. முதல்வர் வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுங்கள் அப்படின்னு முதல்வர் பார்த்தீங்கன்னா, ஆனால் அவர் கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை அவர் முறையாக கண்காணிக்கலாங்களா சார்? இல்லை, அவர் வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு. மீட்டிங் போட்டு காவல்துறையும் IAS அதிகாரிகளையும் IPS அதிகாரிகளையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. அமைதியான நிலையில் கொண்டு போங்க அப்படிங்கிறாரு. இந்த IAS அதிகாரிகளும் IPS அதிகாரிகளும் கூட்டத்தை வந்து சாங்கியத்துக்கு அட்டன் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு போய் செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து சொல்லும் பொழுதும் அவருக்கு கேட்கல அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ வந்து IPS ஆஃபீஸர் டிரான்ஸ்ஃபரே போட்டார். அந்த IPS ஆஃபீஸர் டிரான்ஸ்ஃபரில் ஒரு மீனிங் இருந்துச்சு. அவர் முதல்வர் என்ன சொன்னாரோ அதைத்தான் வந்து அருண் IPS அவர்கள் பத்திரிகையாளருக்கு சொன்னார். அதை தான் சார் கேட்கலான்னு வர உங்கள்கிட்ட. அருண் IPS வந்து ஒரு ப்ரெஸ் மீட் இது வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட் லாங்குவேஜ் மாதிரி பெரியவங்க பேசிக்கிறது. ஆமாம், ரவுடிகளுக்கு புரியும் மொழின்னாங்க. அதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, புரியும் மொழினா என்ன சார், என்கவுண்டரான்னு கேட்குறாங்க. இல்லை, என்கவுண்டர்லாம் இல்லை, அவங்களுக்கு புரியும் மொழின்றாங்க. அந்த புரியும் மொழி தான் இப்போ திருவேங்கடத்திற்கு நடந்திருக்கா. புரியும் மொழியில் பேசப்படும் அப்படின்னா நல்லா விசாரிக்கப்படும் அப்படின்னு அருண் சொல்கிறார் நான் நினைக்கிறேன். சரி, திருவேங்கடத்துடைய இது கூட வந்து திருவேங்கடத்துடைய என்கவுண்டர் அப்படின்னு நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு வருவீர்களானால், திருவேங்கடம் வந்து ஒரு விசாரணைக்கா இது போன்ற வந்து ஒரு பிளான்டு மர்டர், ஸ்கெட்ச் மர்டரை A+ குற்றவாளிகளை கையாளுகிற பொழுது காவல்துறை 200 மடங்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர்கள். காவல்துறை தன்னுடைய, அதாவது நீ கொலை பண்ணிட்டானுங்க, கொலை பண்ணிட்டாச்சு சார், பட் நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் காவல்துறை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்ட் அண்ட் பார்சல் கிடையாது. நாங்கள் விசாரணைக்கிற ஏஜென்சி. இந்த ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் தன் உயிரை பணைய வைத்து பல முறை வந்து காவல்துறையை சேர்ந்த நண்பர்களே வந்து இறந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, திருப்பாச்சேத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு குரு பூஜை நடக்குது. அங்கே வந்து திரு வெள்ளத்துறை இருக்கார் பார்த்தீங்களா, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து வெள்ளத்துறை அங்கே சப்டிவிஷன் ஆஃபீஸர் அங்கே இருக்கிறாரு. அப்போது வந்து ஒரு குரு பூஜைக்கு வருகிற பொழுது 2 பிரிவுகள் சண்டைக்கு போட்டுக்கிறாங்க. சண்டை போடுறத வந்து டே சண்டை போட வேணான்னு சொன்னதுனால ஒரு இன்ஸ்பெக்டரையும் ஒரு DSPயும் முட்டி போட்டு நிற்க வைத்தார்கள் கூட்டத்தில். அவங்க கை ஓங்கிய போது, A+ ரவுடிகளுடைய கை ஓங்கிய பொழுது யூனிஃபார்மில் இருந்த அதிகாரிகளை கூட்டத்தில் சாமிக்கு முன்னாடி முட்டி போட்டு எங்களை கண்டித்தது தவறு என்று சொல்லுங்கள் என்று அவர் தலையிலே கொட்டு வைத்தார்கள். அப்போ வெள்ளத்துறை வந்து அப்போ கொதித்தெழுந்து அங்கே போய் வந்து அந்த மாதிரி அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்து அதிகாரிகளை பொது இடத்தில் அவமானம் செய்த அந்த எதிரிகளை வந்து என்கவுண்டர் பண்ண வேண்டியதாக போச்சு. அங்கே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இதை கேள்விப்பட்டு அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் இதை எப்படியாவது தடுக்கணும்னு ஓடி வராரு. அவரை வந்து வெட்டி கொலையை பண்ணி விட்டார்கள். இதெல்லாம் திருப்பாச்சியத்தில் நடந்த உண்மை நிகழ்வு. ஒரு இன்ஸ்பெக்டரையும் DSPயும் முட்டி போட வைத்திருக்கிறார்களே, அவர்கள் அவமானத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஓடடி வந்த உதவி ஆய்வாளரை வெட்டி கொண்டு விட்டார்கள். அதை அவர்களை கைது செய்ய முயற்சிக்கிற பொழுதுதான் வந்து திரு வெள்ளத்துறை அவர்கள் 2 பேரை என்கவுண்டர் செய்ய வேண்டியத பொழுது அங்குதான் கொக்கி குமாருடைய மரணம் நிகழ்ந்தது. இந்த மாதிரி பெரிய ஆபரேஷன்லாம் பண்ணும்போது தவிர்க்க முடியாமல் ஒரு போர், ஒரு வார் மாதிரி தான். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடம் என்ன சொல்றாரு, ஏற்கனவே வந்து அவர் வந்து வெடிகுண்டை இந்த சம்பவ இடத்துல 2 வெடிகுண்டுகளை போட்டுட்டு ஓடிட்டாங்க. ஒரு வேளத்தை வந்து அவர் வந்து இவர்கள் கத்தியால் வெட்டுகிற பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது தடுக்கப்படுமானால் அவரை செயலிழக்கும் வகையில் வெடிகுண்டுகளை தூக்கி போட்டு அந்த இடத்தை வந்து நிர்மூலமாக்கி மீண்டும் அவரை கொலை செய்து விட்டு தான் அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று டிட்டர்மின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பாருங்களேன், வழக்குரைஞர் அருள் வக்கீல், சாதாரண அக்யூஸ்டு கூலிப்படை, அவங்க வந்து அவங்களோட ஏழ்மையில போறாங்க வராங்க, வறுமை, அது வந்து குற்றம் பார்த்துக்கும். ஒரு வழக்கறிஞர் பல குற்றவாளிகளை கையாளுறவர், இதுக்கு பின்னாடி இருந்து பல குற்றவாளிகளை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு வழக்கறிஞரே ஒரு சம்பவத்திலே ஈடுபட்டிருக்காரு.
அந்த கொலை செய்யறதுல சம்பவத்தில் இவர ரொம்ப சம்பவம் இது ஒரு மிகப்பெரிய துன்பியல் சம்பவம். நாங்கள் வந்து அவருக்கு பின்னாடி நடக்க போகிறது எல்லாமே தெரியுமா சார்? அதனால தான் அவர் இன்ன வரையும் வாய் திறக்காமல் இருக்காரு. அவர் வாய் திறந்தா இந்த இல்லை, வழக்கறிஞர் அருள் வந்து ஒழுங்காக கன்ஃபெஷன் கொடுத்தாருனா அவர் வந்து இல்லை, நான் வந்து நீங்கள் எத்தனை அடி அடிச்சு திரைப்படங்களில் தான் இப்போ காமிச்சிடுறாங்க. அவரை வந்து தலைகில தொங்க விட்டு அடித்தாலும் இல்லை இல்லை நோ அப்படியே சொல்லிட்டு ஹீரோ சில பேர் சொல்லுவாங்கள்ல, இதையெல்லாம் பார்த்துட்டு சினிமா மாதிரியே வந்து நம்ம வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே நம்மளை வந்து ரிமாண்ட் பண்ணணும். ஓகே. அப்புறம் வந்து போலீஸ் கஸ்டடின்னு ஒன்று எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து அவங்க துன்புறுத்து சாப்பாடு கொடுப்பார்கள், மாப்பிள்ளை போய் அழைத்து செல்வார்கள், குளிக்க சொல்வார்கள், வக்கீல்களை தொடர்பு கொள்ள 11 கட்டளை மனித உரிமைகளுக்கு கொடுக்கப்பட்டது உண்மைதான். மிருகங்களுக்கு அந்த உரிமை இல்லை, பொருந்தாது. மனித மிருகங்களுக்கு அந்த அந்த இதெல்லாம் பொருந்துமா? வழக்குரைஞருக்கு படித்து விட்டு என்னங்க கூலிப்படைக்கு வந்து தலைமை தாங்குகிறவனாக வருகிறவர்களெல்லாம் நீங்கள் மனிதனாக கருத வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் உங்களுக்கு என்னுடைய மாபெரும் வணக்கம். அவ்வளோதான். உங்களெல்லாம் நாங்கள் கண்டிக்க முடியாது. இது வந்து இப்போ இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது குறள். நற்செயல்களை செய்கிற பொழுது இதனால் இவனுக்கு வந்து என்ன செய்கிறானுங்க, இதே குறளை இதனை 50 லட்ச ரூபாய் கொடுத்தால் இவன் முடிப்பான் என்று அதனை அவன் கண் விடல்னு குறளை தப்பாக படிக்கிறான் பாருங்க. இவன் வாழ்நாளில் ஒரு புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழை ஏழை நமக்காக. இவர் வருந்தவில்லை, மனம் திருந்தவில்லை, அந்த மேனோர் சொல்றதை மறந்தார் அப்படிங்கிற பாடல்களெல்லாம் நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்பே ஏன் தமிழ் கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி திருந்தாத ஜென்மங்கள் இருந்தன லாபம் என்னங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள். ஏன்னா A+ அப்படிங்கிறது வந்து முதல்ல பொதுமக்கள் இந்த ஊடகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படின்னா A+ ரவுடிகள் 560 பேர் மெட்ராஸ் தாங்குமா? இப்போ A+ ரவுடின்னு சொல்கிறாங்களே சார், A+ ரவுடி அப்படி எத்தனை பேர் தான் இருக்காங்க? அவங்களோட புள்ளி விவரம்லாம் என்னங்க சார்? முன்னாள் கமிஷனர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் கொடுத்துருக்கிற புள்ளி விவரப்படி சென்னையில் இருப்பவர்கள் 4000 ரவுடிகள். 4000 ரவுடிகள். அதில் A+ ரவுடிகள் அப்படிங்கிறவர் வந்து அது 64 பேர் இருக்காங்க. சென்னையில் மட்டும் 64 A+ ரவுடிகள். அதில் 24 பேர் சிறையில் இருக்காங்க. 40 டான். ஓகே. அதாவது A+ என்றால் டான் அர்த்தம். ஓகே. டான் அர்த்தம் அவனுக்கு எல்லா கூலிப்படைகளோடு தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஏற்கனவே 3 கொலை பண்ணிட்டு சாட்சிகளெல்லாம் ஓட விட்டுட்டான்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டா ஜனங்களுக்கு என்னன்னா, ஓஹோ A+ ரவுடி என்றால் எவனுமே 3 கொலைக்கு மேலே பண்ணிட்டு சாட்சிகள் எல்லாம் மிரட்டி ஓட விட்டுட்டு இவ்வளவு பெரிய காவல்துறையையும் நீதித்துறையும் வழக்குரைஞர் துறையும் சமூக நீதியும் என்னங்க இயற்கை நீதியும் தாண்டி எல்லாத்தையும் அழிச்சிட்டு சமூகத்தில் தன்னை ஒரு டானாக படுத்திக்கொள்ள விரும்புகிறவர்கள் என்று அர்த்தம். ஏன்னா பல நேரங்களில் நாங்கள் கூட ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க ஏன்னா அப்படி கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 சம்பவம் பண்ணால் தான் எங்களை வந்து அந்த சொசைட்டி மதிக்கும், நிழல் உலக சொசைட்டி மதிக்கணும்னா 3 சம்பவம் பண்ணணுங்கிறான். அப்போ 3 பேர்த்த கொண்டுட்டு நீ வந்து தாதாவாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவன் என்னங்க 64 பேரில் 24 பேர் தான் உள்ளே போயிருக்கான். 40 பேர் வந்து எஸ்கேப் ஆகி வெளில வந்துட்டான். சென்னையை பொறுத்த வரைக்கும் மட்டும் என்னங்க அதில் இப்படியா அதன் பிறகு புள்ளி விவரங்களை நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா தற்போது இப்போ நமக்கு புதிதாக பதவியேற்றுள்ள திரு டேவிசன் தேவ ஆசீர்வாதம் அவருடைய கணக்குப்படி தமிழகத்தில் 26,000 ரவுடிகள் இருக்கிறார்கள். எத்தனை ரவுடிகள்? 26,000 ரவுடிகள். 26,000 ரவுடிகள் இருக்கிறார்கள் என்னங்க. அதில் புதிதாக தமிழகத்தில் 564 தனிப்படை போலீஸார் கண்காணிப்பில் 26,432 ரவுடிகள் கொண்டு வரப்பட்டுள்ளார். 26,432 ரவுடி இந்த நாட்டில் இருந்தால் இந்த பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஆக தமிழ்நாட்டு முதல்வரையும் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் 3 பேருக்கும் என்னையும் என்னுடைய சகோதரர்களையும் என் நாட்டு மக்களையும் காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக 26,432 போலீஸை நல்லா படித்த என்ஜினியரிங் படித்த உடல் பலம் மிக்கவர்களை எனக்கு 26,000 பேரை நீங்கள் ரெக்ரூட் பண்ணணும். ரெக்ரூட் பண்ணி ஒரு ரவுடி வீட்லேயும் ஒவ்வொருத்தனை பாதுகாப்பு போட்டு அவனை வந்து 24 மணி நேரம் கண்காணித்தால்தான் பொதுமக்களுடைய நம்பிக்கையான வாழ்க்கைக்கு அல்லது பீஸ்ஃபுல் லைஃப் அவங்களுக்கு அமைதியான வாழ்வியலுக்கு நீங்கள் உறுதியளிக்க முடியும்.
இல்லைன்னா யாரை நம்பி தெருவில் போவாங்க? கூலிப்படைக்காரன் எத்தனை மணிக்கு வருவான், எப்படி வருவான்? அதாவது இப்போ புதுசாக ஜொமேட்டோ மாதிரி டெலிவரி பாய்ஸாக வேறு வந்திருக்காங்களே சார். அதான் எந்த உருவத்தில் வருவான்னு கூட தெரியாத அளவிற்கு இவர்கள்லாம் வந்து கூலிப்படைகள். இப்போ ஜொமேட்டோ அட்ரஸில் வந்து அநியாயமாக, அதாவது ஆம்ஸ்டாங்கே நினச்சிருப்பார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஜல்லி போட்டு முடித்தோடனே இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கோழி பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அல்லது சாப்பாடு போட்டுட்டு போகலாம், இந்த வேலை நிறைவடைக்குதுன்னு ஒரு மனநிறைவை எட்டுறதுக்காக நினைக்கிறோம். சரி, எதிரியை கொலை சொல்லு, அதில் கூட ஒரு தர்மம் அதாவது இருக்கணும். இங்கே நம்பிக்கை மோசடி, நம்ப வைத்து கழுத்தல், எதிரிகளை கூட மன்னிக்கலாம், துரோகிகளை மன்னிக்கவே முடியாது. சிறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல ரவுடி இவர் பின்புலத்தில் செயல்பட்டதாகவும் அவருடைய மகனும் இதுக்கு பின்புலத்தில் செயல்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அடுத்த கட்ட தகவலாக அருள் அவர்கள் வாயில் திறந்தால் இவங்களை நோக்கி போலீஸ் அவங்களோட இல்லை, இது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் என்று தான் நான் நேற்று வரை அதை பேசவில்லை. இன்றைய தினம் தினமலர் செய்தித்தாளில் தெளிவான முறையில் அதை பற்றி சொல்லிவிட்டதனால் அந்த 50 லட்சம் ரூபாய் முதலீடு செய்த பெண்மணி யார் என்பதையும். பெண்மணி வராங்களா? ஆமாங்க, இந்த 50 லட்சம் ரூபாய் முதலீடு, அந்த பணம் யார் கையிலிருந்து மாறியது, அருள், திருவேங்கடம், இந்த புன்னை பாலு 3 பேரும் எத்தனை பேருக்கு அதை அட்வான்ஸாக கொடுத்தார்கள், என்ன காரணத்துக்காக அது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில், இந்த கொலை வழக்கில் இருக்கிற புதிர். இந்த வழக்கை வந்து திரு அருண் அவர்கள் திறம்பட கையாள்வார்கள் என்று நீங்களும் நானும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இது கையாளவில்லை என்றால் எப்படி நடக்கும் என்றால், அவர்கள் திருமதி செல்வி மாயாவதி அவர்களை சந்திப்பதாகவும் அவர்கள் மூலமாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதற்கு சுப்ரீம் கோர்ட் மூலமாக சிபிஐயை நான் வரவைப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார். இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் என்ஐஏ உள்ளே வந்துச்சு. அதனால் இதில் சிபிஐ நம்ம கட்டுப்பாட்டை மீறி உள்ளே வர வைத்தால், தமிழக அரசு ஏற்கனவே வந்து நாங்கள் சிபிசிஐடி வைத்து விசாரணைகள் எல்லாம் முடிப்போம், தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையானது என்று நாம் உறுதியளித்திருக்கிறோம். அதனால தான் வந்து என்னுடைய விசாரணை, என்னுடைய சிபிசிஐடி விசாரணை போதுமானது, அவர்களே சிறப்பாக விசாரணை செய்கிறார்கள் என்று முதல்வர் கூறிக்கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு பதில் சொல்ல சரியான அவகாசம் கிடைத்திருக்கிறது. அதற்குள் இதற்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அவர்கள் மத்திய அரசை நோக்கி, நமது விசாரணை ஏஜென்சியை விட்டுவிட்டு, என்னங்க ஒதுக்கிவிட்டு, தள்ளிவிட்டு, புறந்தள்ளிவிட்டு, அல்லது மறுத்துவிட்டு, அல்லது வேண்டாம் என்று தெரிவித்துவிட்டு அவர்கள் வந்து எங்களுக்கு நீதி வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய, தட் இஸ் உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுவார்களானால் அவர்கள் மத்திய அரசு ஏன் என்று கேட்கும். மத்திய அரசு என்ஐஏவையோ அல்லது இவர்களையோ அல்லது சிபிஐயோ அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமானால் அவர்கள் விசாரணைக்கும் நமது விசாரணைக்கும் மிகப்பெரிய முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் நம்ம வந்து கர்கா சுரேஷ் அப்படிங்கிறவங்க வந்து சும்மா ஒரு பாட்டிலில் தமாசுக்கு தூக்கி போட்டான். அப்போவே நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், நான் தான் அதை பற்றி சொன்னேன், கர்கா சுரேஷை நீங்கள் கொஞ்சம் கவனமாக விசாரிக்கவில்லை என்றால், அவனுடைய பின்னணியை குறித்து நீங்கள் வந்து தெளிவுபடவில்லை என்றால், ஏன்னா கவர்னர் வீட்டு வாசலில் போடப்பட்ட குண்டு, இந்த இடத்துக்கான வேல்யூ அதிகமாப்பா அப்படின்னு நம்ம வேகமாக சத்தமாக சொல்லி நீங்கள் கேட்காதனால கடைசியில் கர்கா சுரேஷுடைய தோழி பெண்களை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாள் என்கின்ற செய்தி ஒரு புதிராக வெடித்த போது நமக்கெல்லாம் வந்து துண்டை போட்டு முகத்தில் மறைத்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய அவமானம் ஏற்பட்டது. ஆனால் அதை நம்மளே கையாண்டுறது தான், நம்மளே கையாள வேண்டும் என்று நான் முன்னாடியே தலையால் அடித்துக்கொண்டு தயவுசெய்து கர்கா சுரேஷ் அவர் மீது ஒரு குண்டர் சட்டம் போட்டு விட்டது, கதை முடிந்து விட்டது. சரிங்க சார், இப்போ நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குள்ள வந்தோம்னா, இப்போ இதில் வந்து முக்கிய பேசும் பொருளாக பார்க்கக்கூடியது உளவுத்துறையை. ஏன்னா ஜெயிலுக்குள்ளே ஒருத்தர் ஸ்கெட்சு போட்டிருக்காங்க, இதுக்கு இத்தனை பேர் செயல்பட்டுருக்காங்க. இந்த இடத்துல உளவுத்துறை ஒழுங்காக செயல்பட்டுருந்தா இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங்கோட உயிர் போயிருக்காதோ. 2-3 கோணங்களிலே வந்து பொதுமக்கள், ஊடகங்கள், அரசியல் காரணம் என்னென்ன அப்படி என்பதற்காக எந்தெந்த விஐபியை காரணம் காட்டுகிறார்கள், அந்த விஐபி என்ன காரணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் உன்னிப்பாக சமூக ஊடகங்களில் தெரிவிக்கிறது. நீங்கள் புதுக்கோட்டையில் ஒரு வேட்டு சத்தம் கேட்ட உடனே வந்து அவருக்கு எத்தனை வட்டங்கள் இருந்தது தெளிவாக புதிய தலைமுறையில் அள்ளி கொட்டுகிறார்கள். அதுபோல் உலக தகவல்கள் இப்போல்லாம் சேகரிப்பதில் அத்தனை பேருமே வந்து அறிவாற்றல் மிக்க தமிழ் சமூகமாக ஆகிவிட்டது. எனவே அரசியல் காரணங்களை நம்ம எலிசிட் பண்ணிவிட்டு அரசியல் இல்லை
என்று சொன்னாலும் அடுத்தது என்ன காரணங்கள் இருக்க முடியும் என்று சொன்னால், இப்போ வந்து ஆருத்ரா கோல்டில் பணத்தை கொடுக்க சொன்னது, திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொன்னது ஆம்ஸ்ட்ராங், கொடுக்க வேண்டாம் என்று சொன்னது ஆற்காடு சுரேஷ். ஆற்காடு சுரேஷ் வந்து யாருடைய ஆதரவோடு இருந்தார்? ஆம்ஸ்ட்ராங்குடைய வளர்ச்சி என்னங்க யாரையெல்லாம் வந்து தடை செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து யாருடைய உத்தரவின் பேர் செயல்பட்டார் அப்படின்னா, புழல் சிறையிலிருந்து டிரான்ஸ்ஃபரில் போயிருக்கு வேலூருக்கு சென்றிருக்கிற திரு நாகேந்திரன் அவர்களை பாதித்ததாகவும், ஸோ அந்த பாதிப்பு இருந்த போதிலும் அவருக்கு யார் வந்து வேறு காரணங்களுக்காக ஃபினான்ஸ் பண்ணுறது, ஜெயிலில் இருக்கிறவருக்கு 50 லட்சம் ரூபாய் எப்படி கிடைக்கும்? எனவே வேறு சில காரணங்களுக்காக நாகேந்திரனை அணுகியவர்கள் யாராவது உண்டா? இதுக்கு சரியான காரணம் என்பதை அதிவிரைவில் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட சரண்டர் ஆன 8 பேரையும், மீண்டும் சரண்டர் ஆன 3 கைது செய்யப்பட்ட 3 பேரையும் 8/3/11 பிறகு இன்னும் ஓரிரு நாட்களில் விட்டு போன அல்லது இதற்கான மூல காரணமான எதிரிகளை காவல்துறை கைது செய்யும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவர்கள் புரியாத பல கேள்விகளுக்கு விடையளிப்பார்கள் என்று கருதுகிறேன். அந்த பதில் கிட்டத்தட்ட ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி வேறு ஏஜென்சியை நோக்கி பயணம் செய்யாமல் இருக்கும் அளவிற்கு, அல்லது ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர் அல்லது உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் மறு கேள்வியை எழுப்பாத அளவுக்கு அந்த பதில் அமையுமானால், அவர்களுக்கு எந்த மொழியில் பேசினால் புரியுமோ அந்த மொழியில் பேசப்படும் என்ற அருண் அவர்களுடைய சொல் செயலாற்றமாக மாறுகின்ற சூழ்நிலை ஏற்படுமானால் தமிழகத்துக்கு இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும். இருப்பினும் ஆம்ஸ்ட்ராங்குக்கு பிறகு எடுத்துக்கொண்டால் மீண்டும் 4 கொலைகள் இருக்கிறது. இதற்கு அந்த கொலைக்கு யார்? நவீன், தீபக் ராஜுடைய கொலையில் நவீனுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பின்னாடி ஒரு நபர் இருக்கிறார். அவர் வந்து போஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். போஸுக்கு யார் ஃபினான்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பாண்டியன். அவங்களுக்கெல்லாம் யார் அருவா சப்ளை பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் அவர் வராரு. திருச்சியில் இருந்து புதுக்கோட்டைக்கு போனார், அவர் வராரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து தென் மாவட்டத்தில் ஒரு பாசம், இவர்களையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற சிறைத்துறையிலிருந்து தகவல் தொடர்பு மூலமாக இந்த மாதிரி 3 பாஸ். இந்த பாஸ்க்கெல்லாம் வந்து என்ன காரணம், இப்போ சங்கரராமன் கொலை வழக்கு காஞ்சிபுரத்தில் நடந்தபோது இந்த எல்லா பாஸுமே வந்து மிரட்டுற அளவுக்கு செல்வி ஜெயலலிதா கிட்ட என்னங்க மிரட்டுற அளவுக்கு துணிச்சல் இருந்தது. டேய் அவனை கூப்பிடு, யாரா டீம் வந்தா, டேய் அவனை கூப்பிடு, யாரா டீம் வந்தான்னா கடைசியில் அப்பு டீம் அப்படின்னு உடனே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால அது சால்வ் ஆச்சு. ஸோ அப்பு டீமை வச்சு தான் வந்து அவர் காஞ்சிபுரம் சங்கராச்சாரியவே கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது. அதுபோல் ஒரு புதிருக்கு, மிகப்பெரிய புதிருக்கு விடையளிக்க வேண்டிய கடமை பொறுப்பும் தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது. நீங்கள்லாம் வந்து தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே கூடிய விரைவில் மிகத்திறந்த கைதேர்ந்த அதிகாரிகளின் மூலமாக இந்த 10 டீமையும் வந்து நான் குறைத்து, ஈவன் சரவணனே அன்றைய தினம் வந்து அந்த வெடிகுண்டுக்கு விடை காணவருக்கு அந்த அருவாள் எங்கே இருக்கிறது, அந்த 8 அருவாவும் யார் யார் பயன்படுத்தியது என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பில் இருந்ததனால் சரவணன் அதுபோன்று செயல்பட்டிருக்கிறார் என்பதை நாம், அவர் வந்து கண்ணும் கருத்துமாக செயல்பட்டதன் அடிப்படையில் தான் இதுபோல் என்கவுண்டர் நடைபெற்றிருக்கிறதாக நான் கருதுகிறேன். மீண்டும் இவர்களில் மீதி பேரெல்லாம் வந்து அவங்க குடும்பத்தோட தண்டனை மட்டும் பெற்றுக்கொண்டு குடும்பத்தோடு போய் சேர வேண்டும் என்றால் உண்மையை உறக்க சொல்லட்டும் என்று இதன் மூலமாக அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வோம். ஆம்ஸ்ட்ராங் பற்றியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பற்றியும் நீங்கள் பல விஷயம் பேசிக்கிட்டு வரீங்க. தொடர்ந்து இந்த கொலை வழக்கை நம்ம கண்காணிச்சே இருப்போம் சார். இதில் என்னென்ன புதிய தகவல் கிடைக்குது எல்லாத்தையும் மற்றொரு நேர்காணலில் பேசுவோம். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.